விடியல் தரும் விளையாட்டு பலம். இந்த விடியல் விளையாட்டு வரத்தினூடாக உங்களை நாங்கள் சந்திக்கும் நிறைய விஷயங்கள் காத்திருக்கின்றன. இங்கிலாந்து மற்றும் மேற்கிந்திய தீவு அணிகளுக்கு இடையில் நேற்றைய தினம் நடைபெற்ற லோர்ட்ஸ் டெஸ்ட் போட்டியில் இங்கிலாந்து அணி 5 விக்கெட்டுகளால் வெற்றி கட்டிக் கொண்டது. 191 என்ற இலக்குதான் வழங்கப்பட்டது இங்கிலாந்துக்கு 2ஆம் இன்னிங்ஸில் வெற்றி பெறுவதற்கு. ஆனால் மேற்கிந்திய தீவில் கடுமையாக போராடி இருந்தார்கள் விக்கெட்டுகளை வீழ்த்தி. குறிப்பாக கெவின் பீட்டர்சனின் விக்கெட்டை வீழ்த்தியது வரை அவர்களது ஆதிக்கம் அதிகமாக இருந்தது. 57 ஓட்டங்களுக்கு 4 விக்கெட்டுகள் என்று இங்கிலாந்தை கொஞ்சம் தடுமாற வைத்திருந்தார்கள். அதற்கு பிறகு பெல்லும் குக்கும் இணைந்து வழங்கிய 132 ஓட்டங்களை பெற்றான். இங்கிலாந்துக்கு ஆக்சிஜனை கொடுத்து இந்த போட்டியில் வெற்றி பெறக்கூடிய வழிவகையை வழங்கியது. இங்கிலாந்து 5 விக்கெட்டுகளால் தான் போட்டியில் வெற்றி கிட்டியது. முதலாம் இன்னிங்ஸில் மேற்கிந்திய தீவு அணி 243 ஓட்டங்களை பெற இங்கிலாந்து 398 ஓட்டங்களை எடுத்தது. பதிலடுத்து மேற்கிந்திய தீவு 345 ஓட்டங்களை கடுமையாக போராடி பெற்றுக் கொண்டது. இங்கிலாந்து அணி குக்கின் 79 ஓட்டங்களும் பெல்லின் ஆட்டம் இழக்காத 63 ஓட்டங்களும் சேர்ந்து இங்கிலாந்தை வெற்றியை நோக்கி அழைத்துச் சென்றனர். 193 ஓட்டங்களை அவர்கள் பெற்றுக் கொண்டார்கள். பந்துவீச்சில் கேமரன் ரோச் 3 விக்கெட்டுகளை 2ஆம் இன்னிங்ஸில் வீழ்த்தியிருந்தார். இதன் அடிப்படையில் இந்த போட்டியில் இப்பொழுது இங்கிலாந்து வெற்றி கிட்டி தொடரில் 3-0 என்று முன்னிலை வகிக்க ஆரம்பித்திருக்கின்றது. 3-0 என்று இன்னும் 3 டெஸ்ட் போட்டிகள் அடங்கிய தொடரில் இன்னும் 2 போட்டிகள் எஞ்சியிருக்கின்றன. இதேவேளையிலே மேற்கிந்திய தீவின் அணியின் தலைவர் டரன் சாமி சொல்கின்றார், இப்பொழுது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு வெளியேறி இருப்பதால் கிறிஸ் கெயில் இன்னமும் அழைக்கப்படுகின்றார், மேற்கிந்திய தீவுகளுக்கு வரவேற்கப்படுகின்றார் என்று சொல்லி IPL போட்டிகள் இப்பொழுது முடிவடைந்திருக்கின்றன. எனவே 2ஆம் 3ஆம் டெஸ்ட் போட்டிகளுக்கான குழுவில் கூட அவர் மேற்கிந்திய தீவு கிரிக்கெட் சபையோடு பேசி முடித்து இணைந்து கொள்ளலாம். இதற்கு தாங்கள் முழுமையான ஆதரவு கருநீட்ட காத்திருப்பதாக டரன் சாமி அழைத்திருக்கின்றார். இந்த வாய்ப்பை கெயில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ரசிகர்கள் எதிர்பார்க்கின்றார்கள். இது மேற்கிந்திய தீவுகளுக்கு நல்லதாக இருக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கின்றார்கள். மறுபக்கம் இந்த கெயில் போன்றவரோடு சேர்த்து கழற்றி விடப்பட்ட ஒருவரான ராம்நரேஷ் சர்மான் கடுமையாக சாடி இருக்கின்றார். மேற்கிந்திய தீவுகளின் புதிய பயிற்றுவிப்பு குழுவையும் புதிய நிர்வாக குழுவையும். குறிப்பாக சிறப்பான வீரர்களை இவர்கள் கழற்றி விடுகின்றார்கள். அதிகமாக இவர்கள் முக்கியமான வீரர்களுக்கான முழுமையான இடத்தை கொடுப்பதில்லை. 2011ஆம் ஆண்டு ஜூன் மாதத்திலிருந்து இவர் இன்னும் விளையாடவில்லை. இவரை பொறுத்தவரையில் 5842 ஓட்டங்களை மேற்கிந்திய தீவுகளுக்காக எடுத்திருக்கின்றார். இப்பொழுது லெஸ்டர்ஷியா பிராந்தியத்துக்காக சிறப்பாக விளையாடி வருகின்றார். இந்த பருவகாலத்தில் இதுவரைக்கும் 2 சதங்கள் 2 அரைச்சதங்களோடு நல்ல ஃபார்மில் இருக்கின்றார். அதுபோல மேத்யூ ஹோகார்ட் லெஸ்டர்ஷியாரின் வெள்ளமையான தலைவர் காயமடைந்திருக்கிற நிலையில் இவர்தான் இந்த அணிக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கிறார் என்பதும் இங்கே முக்கியமானது. தன்னை பொறுத்தவரையில் தன்னை மனரீதியாக இவர்கள் காயப்படுத்தி விட்டார்கள். ஆனால் தான் லெஸ்டர்ஷியா பிராந்திய அணி தனக்கு வழங்கியிருக்கும் ஒப்பந்தத்தை கௌரவப்படுத்தும் விதத்தில் தான் அவர்கள் விளையாட வேண்டி இருக்கின்றது என்று சொல்லியிருக்கின்றார். இன்னும் ஒரு முன்னாள் வீரர் பற்றி நாங்கள் சொல்ல வேண்டும். உங்களுக்கு தெரியும் 2 பேரை பற்றி. ஒருவர் அடம் மிக்கெல்கிறிஸ்ட். அவர் தனது ஓய்வை அறிவித்திருந்தார். சர்வதேச போட்டிகளிலிருந்து IPL இறுதியாக பஞ்சாப் கிங்ஸ் 11க்காக விளையாடிய போட்டியை தனது இறுதிப் போட்டி என்று சொல்லி அறிவித்திருந்தார். மறுபக்கம் ராகுல் டிராவிடை பொறுத்தவரையில் தான் முடிவெடுக்கவில்லை. ஆனால் தான் முழுமையாக இது பற்றி சிந்திக்க வேண்டும். அடுத்த IPL வரை காலம் இருக்கின்றது என்ற காரணத்தால் தான் சிந்தித்து இது பற்றிய முடிவை கூறுகின்றேன் என்று சொல்லி அவர் இங்கே சொல்லியிருக்கின்றார். மறுபக்கம் இன்றைய தினம் IPL-இன் பிளே ஆஃப் சுற்று ஆரம்பிக்கிறது. டெல்லி டேர்டெவில்ஸ் மற்றும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டி இன்றைய தினம் இடம்பெறவிருக்கிறது. நேற்றைய தினம் இங்கிலாந்து மேற்கிந்திய தீவு அணிகளுக்கு இடையிலான போட்டியின் சிறப்பாட்டக்காரர் பற்றி இப்பொழுது SMS-கள் வந்திருக்கின்றன. ஸ்டூவர்ட் ப்ரோட் தான் நேற்றைய போட்டியின் சிறப்பாட்டக்காரர் தெரிவு செய்யப்பட்டார். சும்மாவா 11 விக்கெட்டுகள். இங்கிலாந்தின் இயன் பொத்தம் 1978 இந்த லோர்ட்ஸ் மைதானத்தில் 10 விக்கெட்டுகளுக்கு மேல் வீழ்த்திய பிறகு இங்கிலாந்து வீரர் ஒருவர் 10 விக்கெட்டுகளுக்கு மேல் பெற்ற முதலாவது சந்தர்ப்பம் இந்த லோர்ட்ஸ் மைதானத்தில் இது என்பது முக்கியமானது. பிளே ஆஃப் சுற்று ஆரம்பிக்கிறது. இது அரையிறுதி அல்ல. மீண்டும் உங்களுக்கு சொல்கின்றோம். இந்த பிளே ஆஃப் சுற்றை பொறுத்தவரையில் இன்றைய தினம் முதல் 2 இடங்களை பெற்ற இதுவரை IPL 5 இடம்பெற்ற போட்டிகளில் புள்ளிகளின் அடிப்படையில் 1, 2 இடங்களை பெற்ற அணிகள் மோதிக்கொள்ளும். இன்றைய தினம் இதில் வெற்றி பெறுகிற அணி நேரடியாக 27ஆம் தேதி சென்னையில் இடம்பெறுகிற இறுதிப் போட்டிக்கு தெரிவாகும். நாளைய தினம் சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸ், அதாவது மும்பை இந்தியன்ஸ் 3ஆம் இடம், சென்னை சூப்பர் கிங்ஸ் 4ஆம் இடம், இந்த 3, 4ஆம் இடங்களை பெற்ற அணிகள் விளையாடும். இதில் வெற்றி பெறுகின்ற அணி இன்றைய நாளில் போட்டியில் தோல்வி அடைகின்ற அணியை சந்திக்கும். இது அரையிறுதி போட்டி போல அமையும். எனவே இன்றைய போட்டியில் வெற்றி பெறுகின்ற அணியை அந்த 3வது போட்டியில் வெற்றி பெறுகின்ற அணி சந்திக்கும். அதுதான் இறுதிப் போட்டியாக இருக்கும். இப்போ உங்களுக்கு தெளிவு இருக்கும் என்று நம்புகிறோம். இன்றைய தினம் இடம்பெறுகின்ற போட்டியை பொறுத்தவரையில் புனேயில் இடம்பெறுகிறது. இந்த மைதானம் எல்லோருக்கும் ஒவ்வொரு விதமாக உதவி இருந்தது. சில நாட்களில் சுழல் பந்து வீச்சாளர்களுக்கு, சில நாட்களில் வேகப்பந்து வீச்சாளர்களுக்கு, சில நாட்களில் துடுப்பாட்ட வீரர்களுக்கு. எனவே இன்றைய தினம் எவ்வாறு இந்த மைதானத்தின் ஆடுகளை நடந்து கொள்ளப் போகின்றது என்று எல்லோருக்கும் குழப்பம். ஆனால் டெல்லியை பொறுத்தவரையில் அவர்கள் வேகப்பந்து வீச்சாளர்களை முழுமையாக நம்பியிருக்கும் ஒரு அணி. மோனி மோக்கல், உமேஷ் யாதவ் போன்ற வீரர்களை நம்பியிருக்கின்ற அணி. மறுபக்கம் கொல்கத்தா நைட் ரைடர்ஸை பொறுத்தவரையில் முழுக்க சுழல் பந்து வீச்சாளர்களை நம்பி இருக்கின்ற அணி. எனவே ஒரு ஃபாஸ்டுக்கும் ஸ்பின்னுக்கும் இடையிலான போட்டியாக இந்த தொடர் அமைய போகின்றது என்பது மட்டும் உறுதியான விஷயமாக இருக்க போகின்றது. எனவே விறுவிறுப்பான போட்டி கொண்டு இந்த தினம் எதிர்பார்க்கலாம். அணிகளின் மாற்றங்கள், அணிகளின் நிலைமைகளை பொறுத்தவரையில் தெரியாது. ஆனால் டெல்லியை பொறுத்தவரையில் ராஸ் டெய்லர் மற்றும் வீரேந்தர் சேவாக் இந்த 2 பேரின் காயங்கள் குறித்து கொஞ்சம் தெளிவில்லாத நிலை ஒன்று இருக்கிறது. அவர்களது பயிற்சியாளர் கொஞ்சம் யோசிக்கின்றார் இந்த 2 பேரையும் பொறுத்தவரையில். எனவே யாரை அணிக்குள் கொண்டு வருவார்கள், யாரை வெளியே கொண்டு வருவார்கள் என்றுதான் இங்கே முக்கியமான விஷயமாக இருக்கின்றது.
டேவிட் வார்னர், மஹேல ஜாவதன, மோனி மோக்கல் ஆகிய 3 வெளிநாட்டு வீரர்கள் டெல்லியில் இன்று தினம் விளையாடுவது உறுதி. 4வது வீரர் ராஸ் டெய்லர், அவர் கடைசி போட்டியில் வேகமாக அரைச்சதம் ஒன்று எடுத்திருந்தார். இல்லாவிட்டால் எக்கச்சக்கமான ஊட்டங்களை கொடுத்த அன்றே ரசா என்ற கேள்விதான் இங்கே முக்கியமான கேள்வியாக எழுகின்றது. பார்க்கலாம். இந்த தினம் இரவு 8 மணிக்கு இந்த போட்டி இடம்பெறும். உங்களுக்கான விவரங்களை நாங்கள் தர காத்துக் கொண்டிருக்கின்றோம். அடுத்து நாங்கள் இன்னும் ஒரு முக்கியமான ஐபிஎல் விஷயம் ஒன்று. ஐபிஎல்லை பொறுத்தவரையில் கடுமையான விமர்சனங்கள், சர்ச்சைகள் இடம்பெற்று வருகின்றன. இறுதியாக மும்பை ஜூஹு பீச் ஹோட்டலில் வைத்து போதை மருந்தும் உட்கொள்ளப்பட்ட ஒரு பாட்டியில் அகப்பட்டுக் கொண்ட 2 ஐபிஎல் வீரர்கள் பற்றிய சர்ச்சை கிளம்பியிருக்கின்றது. ஒருவர் இந்தியர், இவர் ராகுல் சர்மா. இன்னும் ஒருவர் தென்னாப்பிரிக்காவின் வெயின் பானல். இந்த 2 பேருக்கு எதிரான கருத்துக்கள் இப்பொழுது பரவலாக வந்திருக்கிற நிலையில் கடுமையாக தாக்குகின்றார்கள் ஊடகங்கள், முன்னாள் வீரர்கள். இவர்கள் எல்லோரும் சொல்கின்ற விஷயம் என்னவென்று சொன்னால், ஐபிஎல் குறை சொல்லாதீர்கள், ஐபிஎல் நீக்காதீர்கள், ஐபிஎல் குற்றம் இழைப்பவர்களை வெளியே அனுப்புங்கள், இதுதான் சொல்கின்ற விஷயம். ஆனால் ராகுல் சர்மா சொல்கிறார், தான் அந்த பாட்டிக்கு வெயின் பானலால் தான் அழைக்கப்பட்டு சென்றதாகவும், குறிப்பாக வெயின் பானல் நண்பர் ஒருவரின் பிறந்தநாள் பாட்டிக்காக தான் சென்றதாகவும், ஆனால் தாங்கள் வெறும் பச்சை தண்ணி அருந்தியதாகவும் சொல்லியிருக்கின்றார் இப்பொழுது ராகுல் சர்மா. எனவே தங்களை பொறுத்தவரையில் தாங்கள் போதை மருந்து எதையும் பயன்படுத்தவில்லை, இல்லாவிட்டால் ஆல்கஹால் என்று சொல்லப்படுகின்ற மதுபானத்தை கூட தான் அருந்தவில்லை என்று சொல்கின்றார். வெயின் பானலை பற்றி அவர் எதுவும் சொல்லவில்லை. வெயின் பானல் உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், இவர் கடுமையான ஒரு பக்கம் தன்னுடைய சமூகத்தின் எச்சரிக்கைக்கும் இல்லைன்னா கண்டனத்துக்கும் ஆளாக இருக்கின்றார். தென்னாப்பிரிக்க பக்கம் இருந்து இவரது ராகுல் சர்மாவுக்கு அவரது குடும்பத்தின் ஆதரவு கொடுக்கின்றார்கள். வெயின் பானல் அண்மையில் தான் மதமாற்றத்துக்கு உள்ளாகி இருந்தார் என்பதும் இங்கே கவனிக்கக்கூடியது. வெயின் பானல் இது பற்றி எந்த ஒரு பேட்டியும் வழங்கவில்லை. ராகுல் சர்மா சொல்கின்றார், தான் போதை மருந்து இல்லைன்னா மதுபானம் உட்கொண்டது கூட கண்டுபிடிக்கப்பட்டு உறுதிப்படுத்தப்பட்டால் தான் கிரிக்கெட்டில் இருந்தே விலகி விட காத்துக் கொண்டிருப்பதாக சொல்லியிருக்கின்றார். பார்க்கலாம் இவ்வாறு இருக்க போகின்றது. அதே வேளையிலே இப்பொழுது இந்தியாவை பொறுத்தவரையில் இந்தியாவின் அமைச்சானது ஐபிஎல்லை பற்றி விசாரிக்க இந்தியாவின் காவல்துறைக்கு உத்தரவுகளை பிறப்பித்திருக்கின்றது. ஊழல், மோசடிகள், இதர விஷயங்கள் இப்பொழுது நடக்கின்ற குற்றச்சாட்டுகள் உண்மையாக இருந்தால் இது பற்றிய விசாரணைகளை சமர்ப்பித்து, ஒழுங்கான விசாரணைகளை சமர்ப்பித்து முடிவுகளை தனக்கு உடனடியாக வழங்குமாறு விளையாட்டுத்துறை அமைச்சு இந்த வேண்டுகோளை விடுத்திருக்கின்றது. எனவே உடனடியாக இப்பொழுது விசாரணைகள் இடம்பெறுகின்றன. குறிப்பாக ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் என்று சொல்லப்படுகின்ற அந்நிய செலாவணியை உள்ளே கொண்டு வருகின்ற வழக்கில் தான் இப்பொழுது 1077 இந்திய கோடி ரூபாய்கள் இதில் பயன்படுத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்ற 19 விதமான வழக்குகள் குறித்த விசாரணைகளை நடத்துமாறு சொல்லியிருக்கின்றார்கள். மறுபக்கம் இப்பொழுது சிவசேனா கட்சியின் உத்தவ் தாக்கரே சொல்கின்றார், ஐபிஎல்லை தடை செய்ய வேண்டாம், ஐபிஎல்லில் உள்ள கருப்பாடுகளை வெளியே போடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். கிரிக்கெட்டில் இருந்து கொஞ்சம் வெளியே செல்வோம். இப்பொழுது உசைன் போல்ட்டை பற்றி கொஞ்சம் பேச வேண்டிய நேரம். ஐரோப்பாவின் ஓட்ட போட்டிகள், மெய்வலுன சாம்பியன்ஷிப் போட்டிகள் ஆரம்பிக்க நிலையில் உசைன் போல்ட் 9.7 செகண்ட் என்ற உலக சாதனையை இப்பொழுது குறிவைத்திருப்பதாக சொல்லியிருக்கின்றார். இவர்தான் இப்பொழுது 9.82 செகண்டோடு உலகத்தின் மிக வேகமான வீரராக இருக்கின்ற இந்த நிலையில் 9.7 செகண்டில் தான் ஓடி முடிக்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுவதாக சொல்லுகின்றார். குறிப்பாக 9.7 என்பது தன்னுடைய முக்கியமான இலக்காக இருக்க போவதாக சொல்லியிருக்கிறார். 9.83 இப்பொழுது அசாஃபா பவல் இங்கிலாந்தில் இல்லைன்னா செக்கில் சொல்லப்படுகின்ற ஆஸ்ட்ராவா என்று சொல்லப்படுகின்ற இப்பொழுது ஐரோப்பாவின் மிக முக்கியமான தடத்தில் வைத்திருக்கின்ற சாதனையாக இருக்கிறது. இதை முறியடிக்க தான் தயாராக இருப்பதாக, தன்னால் முடியும் என்ற நம்பிக்கை தான் தனக்கு எதையும் தருகின்றது என்று சொல்கின்றார் உசைன் போல்ட். வாழ்த்துக்களை நாங்கள் இப்பொழுதே சொல்லி வைப்போம். மேலும் விவரங்கள் உங்களுக்காக வரும் 7:50 விளையாடுதல் மூலமாக இரவு 8 மணிக்கு இன்றைய தினம் ஐபிஎல்லின் முதலாவது பிளே ஆஃப் கிட்டத்தட்ட அரையிறுதிப் போட்டியில் வெற்றி பெறுகிறார். நேரடியாக இறுதிப் போட்டிக்கு செல்லும். விடியல் தரும் விளையாட்டு பலம்.